அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலேயே ஆகும் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். நாம் என்ன தியானித்தோம்? தேவனுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் செய்வதற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தகுதியின் அடிப்படையில், நம்முடைய பலன் பராக்கிரமத்தின் அடிப்படையில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்மால் வாழ முடியாது. பாருங்க, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அப்போ எப்படி தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா எப்படி வாழ்வது? எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களா எப்படி வாழ்றது? அதை தான் இந்த சகரியா 4:6 பின்பாகத்தில் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினாலேயே ஆகும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சத்தியத்தை, அந்த சகரியா 4:6 சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியத்தின் விளக்கத்தை நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வசனங்களிலே நாம் பார்த்தோம். பார்த்துவிட்டு எப்படி இந்த சத்தியம், எப்படி ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தாவின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார், நம்மால் நிறைவேற்ற முடியும் என்ற சத்தியம் எப்படி வேதம் முழுக்க அது நிறைவேறி இருக்கிறது என்பதை பழைய ஏற்பாட்டிலே உள்ள தேவதாசர்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டிலே 12 அப்போஸ்தலர்கள், இயேசுவினோட வாழ்க்கை, இப்படி பல எடுத்துக்காட்டிலிருந்து நாம் பார்த்தோம். எப்படி தேவன் ஒரு மனிதனை இந்த பூமியிலே தம்முடைய நோக்கத்திற்காய் பயன்படுத்தும் போது அவர்களை தம்முடைய ஆவியினால் நிரப்பி பின்புதான் பயன்படுத்துகிறார் என்ற சத்தியத்தை நாம் முதலாவதாக பார்த்தோம். அடுத்ததாக கடந்த வாரத்திலிருந்து பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னது? அப்போ பரிசுத்தாவின் பலத்தினால் மூலமாகத்தான் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் என்றால், அப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, நான் எப்படி இந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்படுகிறது? நான் நிரப்பப்பட வேண்டுமே என்ற ஒரு ஆர்வம் நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. அப்போது அந்த கேள்விக்கு பதிலாக தான் கடந்த வாரம் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அதற்கு லூக்கா 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நாம் சென்றோம். வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தாவின் பலனால் எப்படி நிரப்பப்படுகிறது, அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பாருங்க. என்ன சொல்லுகிறார்? நாம் இந்த உலகத்திலே மனிதர்களாய் வாழுகிறோம். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பொல்லாதவர்கள் அடிப்படையில். ஆனால் பொல்லாத மனிதன் கூட பாருங்க, தன்னோட மகன் அப்பம் கேட்டால் அவன் கல்லை கொடுக்க மாட்டான், மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டான், மீனை கேட்டால் சிறந்த மீனை கொடுப்பான், அப்பம் கேட்டால் சிறந்த அப்பத்தை தான் கொடுப்பான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களைய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதா, நல்ல தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு இந்த பரிசுத்தாவியை அருள்வது அதிக நிச்சயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்போ இந்த பலனால் நிரப்பப்படுவதற்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? கேட்டால் போதும், தேவன் நம்மை பரிசுத்தாவின் பலனால் என்ன செய்வார்? நிரப்புவார். இப்பொழுது இந்த பரிசுத்தாவின் பலன் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற
2 தடைகளை குறித்து பேசி நாம் இதை குறித்து தெளிவான சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் கடந்த வாரம். அது என்னது? ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இப்படி நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்நிய பாஷையில் என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள். அப்போது இன்றைக்கு குறிப்பாக ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிற பெந்தேகோஸ்தே சபைக்கு, அப்படிப்பட்ட சபைக்கு செல்லுகிற விசுவாசிகள், அங்கே செல்லுகிற விசுவாசிகள் நடுவில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது. அது என்னது? நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் அந்த அபிஷேகத்தை பெற்றால்தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், இல்லை என்றால் நான் பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். அந்த எண்ணம் எப்படி வந்தது என்று பார்த்தோம். அப்போஸ்தலர் 19 பவுல் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா என்று சொல்லி. அப்போ நம்ம பார்த்தோம், அந்த இடத்துல பரிசுத்த ஆவி பெற்றீர்களா என்று சொல்லி பவுல் கேட்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்த்தோம். முதலாவது அங்கே பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று சொல்லும்போது பவுல் அங்கே இப்படி அர்த்தம் கொள்ளவில்லை. அந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியே பெறவில்லை என்று அர்த்தம் கொள்ளவில்லை. ஏனென்றால் எபேசியர் நிருபத்திலும் கொரிந்திய நிருபத்திலும் பவுல் மூலமாக ஆவியானவர் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனிதன் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசிக்கும் அந்த நொடியிலேயே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள் வந்து அவனை கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்துக்குள்ளே வந்து இப்பொழுது நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயமாக என்ன செய்து விடுகிறது? மாறி விடுகிறது. பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாருங்கள், அதை தான் ரோமர் 8 நாம் வாசித்தோம். தேவ ஆவியானவர் ஒருவனுக்குள் வாசமாயிருந்தால் அவர்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் அல்ல, இனி அவர்கள் ஆவிக்குட்பட்டவர்கள் என்று சொல்லி ரோமர் 8:9 பவுல் மூலமாக ஆவியானவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்போது பவுல் அங்கே அப்போஸ்தலர் 19 அந்த சீசரில் பார்த்து நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று சொல்லும்போது இந்த ரட்சிப்பிலே பரிசுத்த ஆவியை நம்ம இருதயத்துக்குள்ளே வந்து விட்டாரே, அவர் அதை பற்றி என்ன செய்யலை, பேசலை. ஏன்னா அவர் பவுல் தான் பின்பு நிருபத்தில் எழுதுகிறார், ஒவ்வொரு இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியை தன் இருதயத்தில் பெற்றவள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு அனுபவம் பாருங்க. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இது ஒரு ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியான ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் என்ன செய்கிறார்? வந்து விடுகிறார். அப்போஸ்தலர் 19 சீஷர்களை பார்த்து பவுல் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கும்போது எதை பற்றி அங்கே பேசுகிறார்? அதனுடைய அர்த்தத்தை தான் புரிந்து கொள்வதற்கு நாம் இயேசு 12 சீஷர்களிடத்தில் சொன்ன அந்த வார்த்தையை நாம் பார்த்தோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே நாம் வாசித்தோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். 49வது வசனத்தில் இயேசு அதுக்கு அங்கே விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் என்ன செய்யுங்கள்? இருங்கள் என்று சொல்லி இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? லூக்கா 24 வாசிக்கிறோம். இதே காரியத்தை இயேசு என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலையும் 4-8 வசனங்களில் சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியின் பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஊழியத்துக்கு போயிடாதீங்க என்று சொல்லுகிறார். அப்போது பவுல் அங்கே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே சீஷர்களை பார்த்து நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று சொல்லும்போது எதை பற்றி பேசுகிறார்?
அங்கே அந்த சீசர்கள் பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொண்டார்களா என்று சொல்லி கேட்கிறார் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் இந்த 2 அனுபவம், பரிசுத்தாவிக்குள் வருகிற இந்த 2 அனுபவங்களுடைய வித்தியாசத்தின் தெளிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே, எல்லா தேவ பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னது? ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்படும் போது ஒவ்வொரு இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் வந்து விடுகிறார். பரிசுத்தாவியானவர் நம்முடைய இருதயத்தில் வந்து என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி விடுகிறார். அதற்கு பின்பு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இயேசு இன்னொரு அனுபவம் இருக்கு என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1:8. அது என்னது? நீங்கள் அதை தான் சீசர்களை பார்த்து அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எருசலேமில் காத்துருங்க, ஏன்னா நான் உங்களை பரிசுத்தாவின் பலனால் என்ன செய்ய போகிறேன்? நிரப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்க. இயேசு சீசர்களிடத்தில் இந்த அனுபவத்தை பற்றி பேசும்போது நாம் யோவான் 20ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். சீசர்கள் ஏற்கனவே பரிசுத்தாவியானவர்கள் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிற அந்த அனுபவத்தை ஏற்கனவே பெற்றுட்டாங்க என்று சொல்லி. அப்போது தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தாவியான இருதயத்துக்குள்ளே வருகிறது, அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் பலனால் நிரப்பப்படுகிறது. இந்த 2 அனுபவத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்ன செய்கிறது? இருக்கிறது. இது 2 தனித்தனி அனுபவங்கள் பாருங்கள். இன்றைக்கு இந்த சத்தியத்தில் தான் திருச்சபைக்குள்ள பெரிய குழப்பம் என்ன செய்கிறது? இருக்கிறது பாருங்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், பரிசுத்தாவியானவர் இருதயத்துக்குள்ளே வந்துட்டாலே அவ்வளோதான் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் உண்டு. இன்னொரு கூட்டத்தார், நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றாதான் பரிசுத்தாவியை பெற்றுறீங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தார் சொல்லுகிறாங்க. ஆகமொத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பரிசுத்தாவியானவரை குறித்த ஒரு தெளிவான சத்தியத்தின் அறிவு இன்றைக்கு அநேகருக்குள்ள இல்லாதபடினால இந்த பரிசுத்தாவின் பலனால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்குள் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை அநேக தேவ பிள்ளைகளால் என்ன செய்ய முடியல? வாழவே முடியல பாருங்கள். அப்போது இந்த 2 அனுபவத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை முதலாவது நம் சீசர்கள் வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொண்டோம். அடுத்ததாக நாம் அப்போஸ்தலர் அதிலிருந்தும் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆதி திருச்சபை சீஷர்களுடைய வாழ்க்கையில் உள்ள காணப்பட்ட அனுபவத்திலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இதே காரியம், இந்த 2 அனுபவம், பரிசுத்தாவி இருதயத்துக்குள்ள ரட்சிப்பில் வருகிறது, அதுக்கப்புறம் பரிசுத்தாவியின் பலனால் நிரப்பப்படுகிறது. இந்த 2 அனுபவத்தில் இருக்கிற வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும்படி நாம் மறுபடியும் அப்போஸ்தலர் 19க்கு செல்வோம் பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே பவுல் பேசின வார்த்தைகளுக்கு மறுபடியும் போவோம் பாருங்கள். இங்கே அப்போஸ்தலர் 19:2 பவுல் என்ன செய்கிறார்? அங்கே சில சீசர்களை கண்டு அவர்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று சொல்லி கேட்கிறார். கேட்டவுடன் அந்த சீசர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பரிசுத்தாவியை பற்றி கேள்விப்படவே இல்லை என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு உடனே அப்போது நீங்கள் அப்போஸ்தலர் 19:3 சொல்லுகிறார், அப்பொழுது நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் 19:4 அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் என்ன செய்தார்கள்? பெற்றார்கள். இங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே எபேசு பட்டணத்திலே சில சீசர்களை பவுல் காண்கிறார். அவர்களிடத்தில் விசாரிக்கிறார்கள், பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இன்னும் இயேசுவை கூட விசுவாசிக்கலை, நாங்கள் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞான ஸ்நானத்தை மட்டும்தான் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். உடனே பவுல் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கள் மாற வேண்டும் என்பதை போதித்து, இப்பொழுது அவர்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது எதை குறிக்கிறது? இப்பொழுது இந்த எபேசு பட்டணத்து சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டதற்கு மூலம் இப்பொழுது எபேசியர் 1:13 சொல்லுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் இவர்களுடைய இருதயத்துக்குள்ளே என்ன செய்கிறார்? வந்து விட்டார் பாருங்க. ரோமர் 8:9 சொல்லுகிறது போல தேவ ஆவியானவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் வந்து விட்டார்.
ஆனால் இவர்கள் இப்பொழுது பரிசுத்தாவியை இருதயத்தில் பெற்று விட்டார்கள். இவர்களுடைய சரீரம் தேவனோட ஆலயம், பரிசுத்தாவியோட ஆலயமாக இருக்கிறது. ஆனால் அதோட பாருங்க, பவுல் அவ்வளோதான், பரிசுத்தாவி உங்கள் இருதயத்துக்குள்ள ரட்சிப்பில் வந்துட்டார்ல, இதோட போதும் அப்படின்னு சொல்ல பாருங்க. இப்போ அவர் என்ன செய்கிறார்? இயேசு அவருடைய சீசர்களுக்கு கொடுத்த கட்டளையை இப்பொழுது புதிதாக எபேசு பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த சீசர்களுக்கு போதிக்கிறார். என்ன சொல்கிறாரு? இப்போ அப்போஸ்தலர் 19:5 இதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தரா இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்த வசனம், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே சீஷர்கள், அந்த 12 சீஷர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட அதே அனுபவம் இப்பொழுது எபேசு பட்டணத்திலே ரட்சிக்கப்பட்ட சீஷர்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுது. பாருங்க, என்ன ஏற்படுது? பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிற அந்த 2 அனுபவம். எந்த அனுபவம்? முதலாவது, ரட்சிப்பில் பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்துக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். ஆனால் அந்த அனுபவத்தோடு அவர்கள் நிற்கல. பாருங்க, பவுல் அவர்களை அடுத்ததாக எப்படி யோவான் 20 ஏற்கனவே பரிசுத்தாவியை இருதயத்தில் பெற்றுவிட்ட சீஷர்கள் இப்பொழுது அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொன்ன அந்த கட்டளை, பரிசுத்தாவியின் பலனால் நீங்கள் நிரப்பப்படுங்கள் என்று சொன்ன அந்த கட்டளையை நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எருசலேமில் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கும் போது இப்பொழுது அப்போஸ்தலர் 2 பாருங்கள், 12 சீஷர்களும் அவர்களோடு இருந்த மற்ற அனைவரும் என்ன செய்கிறார்கள்? அப்போஸ்தலர் 2 அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை என்ன செய்தார்கள்? பேச தொடங்கினார்கள். பாருங்க, அப்போ முதலாவது பரிசுத்தாவியானவர் இருதயத்துக்குள்ளே ரட்சிப்பில் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை பெற்ற 12 சீஷர்களும் மற்ற சீஷர்கள் 120 சீஷர்களும் மேல் வீட்டு அறையில் என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது அடுத்தது பரிசுத்தாவின் பலனால், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் அந்த அனுபவத்தை இந்த அப்போஸ்தலர் 2 பெற்றுக்கொள்கிறத என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இதே காரியத்தை இப்பொழுது இந்த 12 சீஷர்களும் மற்ற அவர்களோடு இருந்த மற்ற சீஷர்களும் எங்கும் சென்று ஊழியம் செய்யும் போது அவர்கள் செல்லுகிற அந்த பட்டணம், அந்த கிராமத்தில் புதிதாய் ரட்சிக்கப்படுகிற அந்த விசுவாசிகள் வாழ்க்கையிலும் இதே அனுபவத்துக்குள்ளே அவர்களை நடத்துகிறார்கள். பாருங்க, அதை தான் இங்கே அப்போஸ்தலர் 19 என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பாருங்க, அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவியா நம்ம இருதயத்துக்குள்ளே வருகிற அனுபவம், அது ஒரு அனுபவம். 2வது ஒரு அனுபவம் இருக்குது. அது என்னது? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் ஒரு அனுபவம். அது 2வது அனுபவம். பாருங்க, இது 2மே ஒவ்வொரு இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனோட பிள்ளையும் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டும் வாசிக்கிறேன். பாருங்கள், இப்பொழுது அப்போஸ்தலர் 8 போகலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 8 இதே சத்தியம் திரும்பவும் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் 8 நாம் 4, 5 வாசிக்கும் போது அங்கே பிலிப்பு சமாரியாவிலே சென்று சுவிசேஷத்தை என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார். பாருங்க, அறிவித்த போது என்ன ஆகுது? இப்போ அப்போஸ்தலர் 8 12 வாசிக்கிறேன். பாருங்கள், அப்போஸ்தலர் 8:12 தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ இந்த இடத்துல பாருங்க, பிலிப்பினுடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் என்ன செய்கிறார்கள்? இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி ரட்சிக்கப்பட்டு என்ன செய்கிறார்கள்? ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் ரோமர் 8:9, எபேசியர் 1:13, 1 கொரிந்தியர் 6:19 சொல்லப்படுகிறது போல ரட்சிக்கப்படும் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நம்முடைய இருதயத்திலிருந்து வாசம் பண்ணுகிறாரே, அந்த அனுபவத்தை இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? பெற்று விட்டார்கள். அது ஒரு அனுபவம். ஆனால் அதோடு இவர்களை அந்த சீஷர்கள் விட்டுவிடவில்லை. பாருங்க,
பிலிப்பு மூலமா அநேகர் சமாரியாவில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இப்பொழுது பேதுரு என்ன செய்கிறார்? கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டவுடன் பாருங்கள், இப்பொழுது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இப்பொழுது பேதுரு என்ன செய்கிறார்? வருகிறார் பாருங்க. வந்து இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாய் கண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் 8 ரொம்ப அழகாக இந்த சத்தியத்தை பார்க்கிறோம் பாருங்க. அந்த சமரியா பட்டணத்து ஜனங்கள் கர்த்தராகிய இயேசுவை பற்ற விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் மட்டும் பெற்றிருக்கிறாங்களாம். பெற்றிருக்காருன்னா என்ன அர்த்தம்? இப்போ பரிசுத்தாவியான இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆனால் இன்னும் பரிசுத்தாவின் வல்லமை, பெலன், உன்னதத்திலிருந்து வரும் பெலன் என்னும் அந்த அனுபவத்துக்குள்ள இந்த இந்த பிலிப்பு மூலமாய் சமாரியா பட்டணத்திலே ரட்சிக்கப்பட்ட இந்த விசுவாசிகள் இன்னும் என்ன செய்யலை? பிரவேசிக்கல பாருங்க. பிரவேசிக்கவில்லை என்று கண்டு என்ன செய்கிறார்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. பேதுரு என்ன செய்கிறார்? அவர்கள் மேல் கைகளை வைத்தார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? பரிசுத்த ஆவியை என்ன செய்கிறார்கள்? பெற்றார்கள். அப்போஸ்தலர் 8:17 நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம் பாருங்க. இந்த சமாரியா பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை என்ன செய்கிறார் பாருங்கள். சீமோன் பேதுரு என்ன செய்கிறார்? வருகிறார். சமாரியா பட்டணத்துக்கு என்ன செய்கிறார்? வருகிறார். வந்து என்ன செய்கிறார்? இந்த ஏற்கனவே பிலிப்பு ஊழியத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியான ஒரு இருதயத்தில் வாசமாக இருக்கிற அனுபவம் பெற்ற அந்த விசுவாசிகள் இப்பொழுது இயேசு லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலையும் அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்ட அந்த பரிசுத்தாவியின் பலனால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்ற அந்த அனுபவத்துக்குள்ள, அந்த அடுத்த அனுபவத்துக்குள்ள இந்த விசுவாசிகளை என்ன செய்கிறார்? நடத்துகிறார் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் 3 எடுத்துக்காட்டு பார்த்து விட்டோம். வேதத்தில் எந்த ஒரு சத்தியமே 2 அல்லது 3 எடுத்துக்காட்டினால் என்ன செய்கிறது? நிலைநிறுத்தப்படுகிறது. அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் 3 எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். என்ன எடுத்துக்காட்டு? எப்படி பரிசுத்தாவிக்குள் நமக்கு 2 அனுபவங்கள் இருக்கிறது. ஒன்று ரட்சிப்பிலே பரிசுத்தாவியை இருதயத்துக்குள்ளே பெற்றுக்கொள்கிற அனுபவம். அடுத்தது 2வதாக பரிசுத்தாவின் பலனால், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிற அனுபவம் என்று சொல்லி 2 பார்த்தோம். இப்பொழுது தேவ பிள்ளைகளே, நாம் எந்த காரியத்துக்காய் இந்த நிகழ்ச்சியிலே இந்த லூக்கா 11:13 பரிசுத்தாவியை தருவது அதிக நிச்சயமல்லவா என்று சொல்லி நாம் வாசித்தோமே, அது எதை பற்றி, அந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது? இந்த 2வது அனுபவம், இந்த பரிசுத்தாவியின் பலன், உன்னதத்திலிருந்து வரும் அந்த பலன் என்னும் அனுபவத்தினால் நிரப்பப்படுவதை குறித்ததான வாக்கு தத்தம் தான் அந்த வாக்கு தத்தம் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இந்த உன்னதத்திலிருந்து வரும் இந்த பலனால் நிரப்பப்பட வேண்டும். எப்படி சமாரியா பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் பரிசுத்தாவின் பலனால் நிரப்பப்பட்டார்களோ, எபேசு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் சீசர்கள் நிரப்பப்பட்டார்களோ, எப்படி இயேசுவினுடைய 12 சீசர்களும் பரிசுத்தாவின் பலனால் நிரப்பப்பட்டார்களோ, இன்றைக்கு நீங்களும் இந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதை போல, யோசேப்பை போல, சிம்சோனை போல தேவ ஆவியானவர் உங்கள் மேல் வந்து நீங்கள் இந்த பரிசுத்தாவியினால் பலன் அடைய வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். தேவ பிள்ளைகளை, ஏன்? இந்த பலனால் நீங்கள் நிரப்பப்படும் போது தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆதி திருச்சபையினர் போன்று நீங்களும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருக்காய் சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க முடியும். நீங்கள் ஆண்டவருக்காய் வல்லமையாய் என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழுகிற இடத்திலே ஆண்டவருக்காய் வாழ முடியும். அதனால் இன்றைக்கு இந்த பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும்படி நாம் எல்லாரும் இப்பொழுது இணைந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் இருக்கிற, நீங்கள் வீடுகளில் இருக்கிற அந்த இடத்திலேயே இப்பொழுது நீங்கள் எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கலாமா? இதனால் கர்த்தர் உங்களை தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்ப போகிறார். இதனால் நீங்களும் பேதுருவை போல, பவுலை போல, யோசேப்பை போல நீங்கள் வாழுகிற இடத்துல கர்த்தருக்காய் இந்த வருடத்தில் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிறீர்கள்.
தேவனோட நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இந்த வருடத்திலே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய வேத வசனத்திலிருந்து நாங்கள் சத்தியத்தை தெளிவாய் கற்றுக்கொண்டோமப்பா. எப்படி பரிசுத்த ஆவிக்குள் எங்களுக்கு 2 விதமான அனுபவம் இருக்குது. ஒன்று, ரட்சிக்கப்படும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்திலிருந்து வாசம் பண்ணும் அனுபவம். அதற்கு பின்பு 2வதாக ஆண்டவரே இயேசு அப்போஸ்தலர் 1:8 சொல்ல போல பரிசுத்த ஆவியின் பலனால் நிரப்பப்படும் அனுபவம். ஆண்டவரே, இப்பொழுது லூக்கா 11:13 படி உம்மிடத்தில் கேட்கிற எவனையும் நீர் பரிசுத்த ஆவியின் பலனால் நிரப்பேன் என்று சொல்லுகிறீரே. ஆண்டவரே, அது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறீரே. இப்பொழுது வீடுகளிலே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஜெபிக்கும் போதே ஆண்டவரை பரிசுத்த ஆவியின் பலனால் இப்பொழுது ஒவ்வொருத்தரையும் நிரப்புவீராக. கேளுங்க பார்க்கலாம். வீடுகளில் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் என்னையும் ஆண்டவரே ஆதி சீசர்களைப் போல என்னையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலனால் நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க. கேட்கும் போதே இப்பொழுது பரிசுத்த ஆவியின் பலனால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அவர் பரமபிதாவானவர் தம்மிடத்தில் பரிசுத்த ஆவியை கேட்கிறவர்களுக்கு அதை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் இப்பொழுது தேவங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை நிரப்புகிறார். அதை விசுவாசியுங்கள். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியின் பலனால் இப்பொழுது நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை அடையாளத்தில் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்ததுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் பலனால் நம்முடைய பிள்ளைகள் தரிப்பிக்கப்பட்டதுக்காக நன்றி. அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவியின் பலனால் நிரப்பப்பட்டு விட்டீர்கள். இன்றைக்கு இந்த சத்தியத்தை விசுவாசியுங்கள், இதிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.